சஞ்சய் வாங்க 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 சார். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். சார் ஒன்றும் இல்லை சார். அப்போ போயிடுங்க சார். அவர் சார் சொன்ன மாதிரி ஏர்கேர் எக்ஸ்பிரஸ் தான் சார் வந்தேன் நான். ஆனால் இங்கே வந்து நம்ம ஆதித்யா எக்ஸ்பிரஸ்னு ஒரு பஸ் சார். அந்த பஸ்ஸுக்குள்ள நம்ம நடிகர்லாம் டிராவல் பண்றாங்க. அதுல ஒரு சில நடிகர்லாம் இருக்காங்க. அதுல நீங்களும் இருக்கீங்க. அதான் வந்து இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன். பாருங்க சார். வெரி குட். இது வந்து ஆதித்யா பஸ் பேசஞ்சர்ஸ். ஆமா சார். சரி சரி. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கண்டக்டரா வந்து கமல் சார் இருக்காரு, டிரைவரா வந்து தனராஜ் சார் இருக்காரு, உள்ள பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க சார். என்னையா இது ரொம்ப நேரமா நானும் பார்த்துட்டு இருக்க பஸ் அரை மணி நேரம் நிக்குது, டிரைவரை காணோம். எங்க பஸ் எடுக்கலைங்க என்னமோ, எங்க பஸ் எடுக்க சொல்லுங்க. ஐயோ பஸ் எடுத்துட்டாங்க எல்லாம். டிக்கெட் எடுங்க முதல்ல. டேக் த டிக்கெட், டேக் த டிக்கெட். டிக்கெட் எடுயா. அங்க யார் யாது ஹைட்டா உட்காந்துருக்குது? தம்பி நான் தான் உட்காந்துருக்கேன். என்ன யோ என்னையா சாப்பிட்ற இப்படி வளர்ந்துருக்க? தம்பி ஒரு நாளைக்கு 1 லிட்டர் ஒட்டகம் பால் குடிக்கிறேன், அதனால தான் இவ்வளவு ஹைட்டா வளர்ந்துருக்கேன். ஐயா நீங்களாவது டிக்கெட் எடுங்க. தம்பி ஒரு நாளைக்கு நீங்க டிக்கெட் எடுத்து பார்த்தா கஷ்டம் என்னன்னு உனக்கு தான் தெரியும். டிக்கெட் எடுக்க போறதில்ல. அடுத்தது யாரியா? தம்பி நீங்களாவது டிக்கெட் எடுங்க. இருக்கு ஆனா இல்ல. என்னையா இருக்கு இல்ல? டிக்கெட்டுக்கு காசு இருக்கா? இருக்கு ஆனா வேற மாதிரி இருக்கு. அப்ப நீயும் எடுக்க போறதில்ல. அடுத்தது யாரையாது? அங்க உட்கார்ந்து இருக்கிறது என்ன கேக்குறீங்க என்கிட்ட? பஸ்ஸுக்கு நேற்று எடுத்தது சொல்லல சார், இன்னைக்கு எடுங்க. ஒரு வாரமா இதே பஸ்ஸெல்லாம் போயிட்டுங்க டிக்கெட் எடுக்காம. அப்போ நீங்களும் எடுக்க போறது இல்லையா? அங்க யார் இருப்பாது? நீங்களாவது டிக்கெட் எடுங்க. என்ன பிரபா அவங்களுக்கு சொல்லல, ஏன் இவங்களுக்கு சொல்லல? என்ன மட்டும் எடுக்க சொல்றீங்க? யாரையாது பரமா? என்ன சார் நண்பனுங்க பஸ்ஸில் ஏறுவானுங்க, டிக்கெட் எடுப்பானுங்க தான் ஒவ்வொரு பசங்களும் ஏறுறானுங்க. நான் மட்டும் எதுக்கு சார் எடுக்கணும்? அவங்க எடுத்துட்டாங்களா? எடுக்கல. இவங்க எடுத்துட்டாங்களா? எடுக்கலையா? அப்போ நான் மட்டும் எதுக்கு சார் எடுக்கணும்? யோ அப்போ நீயும் டிக்கெட் எடுக்க போகிறது இல்லையா? அங்கே யார் யாது? சார் சார் யாரா இருக்கீங்களா? எங்கேயா இருக்க நீ? சார் சீட்டு கிடையில சார். அப்போ நீயும் டிக்கெட் எடுக்க போகிறதில்ல. அடுத்தது யாருன்னு பார்ப்போம். அங்கே ஏங்க ஏங்க எங்க ஊர் வந்துருச்சுங்க, பஸ் நிறுத்துங்க, இறங்கணுங்க. ஐயோ உங்க ஊர் வந்துருச்சா? எதுக்கு மேலே யாரும் எடுக்க போறதில்ல. அங்கே யார் யாது? கொஞ்ச நேரத்தில் செக்கிங் வருவாங்க, நீ எடுத்து ஆகணும். சீட்டு வச்சிருக்க கையில். ஏயா இப்படியா நீ சொல்ல வேணதான்? ஏறாதம்மா பஸ்ஸில் இருக்கிற சீட்டை கழட்டி என் கையில் வச்சுக்கிட்டேன். என்ன பார்க்குறேன் கொப்புறானே டிக்கெட்டு கேட்டேன்னு வச்சுக்க, ஒரே போடு தான். அப்போ நீயும் எடுக்க போகிறது இல்லையா? அடுத்தது யார் யாது? நீயாவது டிக்கெட் எடுயா. வேணும்னு சொன்னா விட்டுறணும். டிக்கெட்டு அது இது சொன்னேன்னு வச்சுக்க, ராம்நாடு போய் அப்படியே படுத்துக்குவேன். யோ நீ முதல்ல நீ படியா, நீ சரிப்பட மாட்டான். அங்கே யார் யாது மூளையில முடங்கி படுத்துருக்குது? அதாவதுங்க காலையில முருங்கக்காய் குழம்ப கொஞ்சம் எவ்வியா சாப்பிட்டேன், அதனாலதான் முருங்கி படுத்து கிடக்கேன். ஐயோ அப்ப நீ எடுக்க மாட்டியா? யாரையா ஒருத்தர் எடுங்கயா, டிக்கெட் எடுங்கயா. சார் சார் நான் எடுத்துட்டேன் சார். யோ நீ உட்காரியா, முதல்ல படுத்து தூங்கியா. யாருமே எடுக்க வேணாம், நான் எடுக்கிறேன் பாரியா. வா பஸ்ல இருந்து எல்லாரும் இறங்கிட்டாங்க, கடைசியா யாரோ ஒருத்தர் வர்றாங்க. அது யார்? அது செக்கிங்க. எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. என்ன பாக்குறீங்க? இது வந்து ஆதித்யா எக்ஸ்பிரஸ். எங்க பஸ் ஒன்னும் பண்ண முடியாது, பஸ் போயிட்டே தான் இருக்கும். டிக்கெட் எடுத்தாலும் எடுக்கனாலும் எங்க பஸ் சூப்பர் பஸ். வரட்டுமா? நன்றி. நன்றி சார். எங்க அப்பா என்ன ஒரு பஸ்ஸுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்களா? நீ அவ்வளவு கணக்கு பண்ணி அத்தனை வாய்ஸ். அது மட்டும் இல்ல, யார் டிக்கெட் எடுத்தாங்களோ இல்லையோ நீங்க சூப்பர் மார்க் எடுத்துட்டீங்க. பண்ணிட்டு சார் இதுல எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இதுல ஜனகராஜ் சார் பேசுறாரு, இல்ல பாண்டியராஜ் சார் பேசுறாரு, இது மதன் பாபு சார் அப்படின்னு சொல்லும். நீங்க பேரே சொல்லல, நீங்க கிடுகிடுன்னு பேசினீங்க. அதுவும் நிஜமாவே இவரோட வாய்ஸ்ல ரொம்ப நல்லா பேசினீங்க. சரத்குமார் சார் வாய்ஸ் சசி எல்லாருமே இவரோட வாய்ஸ். ஆமா நல்லா தெரிஞ்சது. இவன் அதாவது பெருசா சாதாரணமா அந்த படத்துல உள்ளதை எடுத்து அவங்களுக்கு உள்ளது. நீங்க பாக்யராஜ் சாருக்கு மட்டும்தான் முருங்காவை தொட்டிங்க தவிர மிச்சம் யாருக்குமே அதை பத்தியே இல்லாம அந்த வாய்ஸ் என்னன்னு புரிய. சசிகுமார் வாய்ஸ் எக்ஸ்ட்ராடனரி.
இதுக்கு சசிகுமார் ஒரு கேட்டதே இல்லை 12 வருஷமா ஃபீல்டில் இருக்குங்க சார். ஒரு 100க்கும் மேற்பட்ட வாய்ஸ்கள் பேசுவோம் சார். புது ஆர்டிஸ்ட் எல்லாமே பேசுவோம், அதே மாதிரி பழைய ஆர்டிஸ்ட் இல்லைங்க பேசுவாங்க, ஆனா மத்தவங்களுக்கு அவங்கன்னு புரியாது, சொன்னா தான் புரியும். நான் சொல்ல மாட்டேன். நீங்க வந்து சொல்லாமலே புரியுது. தேங்க்யூ கிரேட், வெரி குட். அதாவது மிமிக்ரி, இந்த மிமிக்ரிக்குள்ள அவங்க கான்செப்ட், அதாவது ஒரு பஸ்ஸுக்குள்ள இத்தனை பேரும் டிராவல் பண்றாங்க அப்படிங்கிறது நினைக்கும் பொழுது அந்த சிரிப்புங்கிற டிராவலிங்கை நீங்க குறைக்கவே இல்லை, சூப்பரா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார்.